இது வந்து வேகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு வதங்கி வந்தாச்சு. இனி இதில் வந்து நம்ம பீட்ரூட்டை தட்டணும். சரி, இனி இதை லைட்டாக கலரி கொடுத்துட்டு இனி இதுக்கு தேவையான உப்பை நம்ம மேலே போட்டு விட்டுட்டு அதை எள்ளுவில் மூடி வச்சு வேக வைக்கணும். இனி இதுக்கு தேவையான உப்பை போடணும். ரெண்டு டீஸ்பூன் போடணும். அப்போதான் ஓரளவு கரெக்டாக இருக்கும். இனி இதை பையன் லைட்டாக கிண்டி மூடி வச்சுட்டா போதும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து வெந்தவொன்னா எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்படியே தேங்காயை போட்டு கிண்டி வறுத்து எடுக்கணும். சரி, இனி மூடி வச்சாச்சு. இனி அதிலிருந்து கொஞ்சம் கழித்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். சரி, ஒருக்கா மூடி எடுத்து நம்ம கிண்டி பார்க்கணும். இடையிட எடுத்து லைட்டாக கிளறி விடணும். அப்போ தான் அது எல்லா இடமும் கரெக்டாக வெந்து கிடைக்கும். சரியா? அடிபிடிக்காமல் லைட்டாக கிண்டி விட்டோம்னா கலர் மாறிடு. பார்த்தீங்களா? இதில் அழகாக சூப்பராக வரும். இனி பின்ன ஒருக்கா கிண்டி விட்டோம்னா அதே பிறகு தேங்காயை போட்டு இறக்கிடலாம். இன்னும் இது எல்லா இடமும் வந்து கிடைக்கும். இல்லைன்னா அடியில் மட்டும் வேக, மேலே வேகாது. சரி, இனி மூடி வைக்கலாம். மூடியை திறந்து இனி வெந்துடும் மேக்ஸிமம். அதனால் இனி தேங்காயை போட்டுறணும். ஒரு வாடை கிண்டி விட்டுட்டு இது பருவமாக இருக்குது. இனி தேங்காயை போட்டு